சஹானா மெதுவா அந்த பெட்டியில இருந்து எந்திரிக்க பாக்குறா. ஆனா அவளால சுத்தமா முடியல. அவளோட முதுகு வளைஞ்சு போயிருக்கு. மூட்டுகள் எல்லாம் வலிக்குது. 25 வயது பொண்ணு ஒரே நிமிஷத்துல 80 வயது பாட்டியா மாறி நிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அவ கண்ணாடியில தன் முகத்தை பாக்குறா. சுருக்கங்கள் விழுந்த முகம், நரைச்ச முடி. அவ அழுதுகிட்டே கத்துறா. ஆனா அவ குரல் இப்போ ஒரு தட்டு தடுமாறும் கிழவியோட குரலா வருது. தாத்தா ரங்கநாதன் அங்க இல்ல. ஆனா அந்த அறையோட செவுத்துல ரத்தத்துல ஒரு வாசகம் எழுதியிருக்கு. உன் ஆயில் எனக்கு, உன் சாபம் உனக்கு. சஹானா தட்டு தடுமாறி அந்த பண்ணை விட்டு வெளியே வரா. ஊர் மக்கள் எல்லாரும் தெருவுல கூடி நிக்கிறாங்க. ஆனா யாருமே அவளுக்கு உதவி செய்ய வரல. மாறா அவளை பார்த்து எல்லாரும் கேலியா சிரிக்கிறாங்க. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப இளமையா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு 10 வயசு பையன் சஹானா கிட்ட வந்து சொல்றான், பாட்டி, எங்க ஊர்ல யாருமே சாக மாட்டாங்க. ஏன்னா உன்ன மாதிரி வர வெளியூர் ஆட்களோட ஆயுள எங்க ஜமீன்தார் ரங்கநாதன் எங்களுக்கே பிரிச்சு கொடுத்துருவாரு. சஹானா அதிர்ந்து போறா. அந்த ஊரே ஒரு ஆயுள் திருடும் கூட்டமா இருக்கு. அப்போ கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து இறங்குறது யார் தெரியுமா? ஒரு 25 வயது வாலிபன். அவனை பார்த்தா அப்படியே சஹானாவோட அப்பா மாதிரியே இருக்கான். அந்த வாலிபன் சஹானா கிட்ட வந்து குனிஞ்சு பார்க்கறான். அவனோட கண்கள்ல அதே ரங்கநாதனோட விகாரமான பார்வை. என்ன சஹானா, இந்த உடம்பு உனக்கு தாங்கலையான்னு கேக்குறான். அவன் வேற யாரும் இல்ல, சஹானாவோட இளமைய உறிஞ்சிட்டு தன்னோட பழைய உடம்ப விட்டுட்டு ஒரு புது மனிதனாக மாறி இருக்கிற தாத்தா ரங்கநாதன் தான் அவரு. அவன் சஹானாவோட கைய பிடிச்சு இழுக்கிறான். இப்போ இந்த ஊர் திருவிழா நடக்க போகுது. அந்த திருவிழாவோட கடைசி பலி நீதான். நீ செத்துட்டா இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இன்னும் 100 வருஷம் ஆயுள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போறான். ஊர் மக்கள் எல்லாரும் கைகளில் தீப்பந்தம் ஏந்தி பலி பலின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சஹானாவுக்கு இப்போ தப்பிக்க வழியே இல்லைன்னு தோணுது. சஹானாவை ஒரு பெரிய தூண்ல கட்டி வைக்கிறாங்க. ரங்கநாதன் கத்திய தீட்டுறான். அப்போ சஹானாவோட காதுல அவ அத்தையோட குரல் கேக்குது. சஹானா, உன் உடம்பு தான் கிழவையா இருக்கு. ஆனா உன் ரத்தம் இன்னும் உன்னோடது தான். உன் உள்ளங்கையில இருக்கிற அந்த தாத்தாவோட மோதிரத்தை உன் ரத்தத்துல நனை. சஹானா கஷ்டப்பட்டு தன் கை விரல அங்கிருந்து ஒரு கல்லுல தேய்ச்சி ரத்தத்தை வர வைக்கிறா. அந்த ரத்தம் அந்த மோதிரத்துல பட்ட உடனே மோதிரம் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒட்டுமொத்த ஊரே அதிருது. பலி கொடுக்க வந்த ரங்கநாதனோட உடம்பு மெதுவா கரைய ஆரம்பிக்குது. அவன் திருடன ஆயில் எல்லாம் புகையா வெளியே வருது. அந்த புகை மேகங்கள் மாதிரி ஊர் முழுக்க சூழுது. திடீர்னு ஒரு பெரிய மின்னல் வெடிக்குது. சஹானா கட்டப்பட்டிருந்த அந்த தூண் உடையுது. புகை மூட்டம் விலகும் போது பார்த்தா அந்த ஊரே காணாம போயிருக்கு. வெறும் சுடுகாடு மட்டும்தான் இருக்கு. சஹானா மெதுவா எழுந்து நிக்கிறா. அவ கைகளை பாக்குறா. அவளோட சுருக்கங்கள் மறைஞ்சி அவ மறுபடியும் இளமையா மாறிட்டா. ஆனா அவ முன்னாடி ஒரு சின்ன குழந்தை நிக்குது. அந்த பையன் கையை நீட்டி சஹானாவை கூப்பிடுறான். அக்கா, என்ன தெரியலையா? நான் தான் ரங்கநாதன்னு சொல்றான். தாத்தா இப்போ ஒரு கை குழந்தையா மாறிட்டாரு. இப்போ சஹானா என்ன பண்ணுவா? அந்த பையனை கொன்னுடுவாளா இல்ல வளர்ப்பாளா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது காதோர கதைகள். நான் உங்கள் ரேவா. நன்றி நேயர்களே. கதையோட அடுத்த பகுதியில சந்திப்போம். பாய்.